யூஸ் பண்ண முடியாத ஜீன்ஸ் பேண்ட்லேருந்து இதே போல் பாக்கெட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டோட ஒரு கால் பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த பாக்கெட்ஸ் எல்லாம் ஃபெவிஸ்டிக்கை வச்சு இதே போல் ஒட்ட வச்சுக்கோங்க. பாக்கெட்ஸ் எல்லாம் பாருங்கள் நல்லாவே ஒட்டியிருக்கும். அந்த கால் பகுதி மாதிரி நம்ம எடுத்தோம் இல்லையா, அதை வந்து லைட்டாக ஓரத்தில் மடித்து விட்டு அங்கேயும் நீங்கள் ஃபெவிஸ்டிக் போட்டு ஒட்ட வச்சுக்கோங்க. சப்போஸ் இது உங்களுக்கு ஒட்டலைன்னா அங்கே வந்து லைட்டாக தையல் போட்டு விட்டுக்கோங்க. கட்டப்பையோட ஸ்டிக்கை வந்து 2ஆக கட் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து ஒரு குச்சியை எடுத்து அந்த பேண்ட்டோட மேல் பகுதியில் வச்சு அங்கேயும் நீங்கள் ஒரு தையல் போட்டு விட்டுக்கோங்க. இது எதுக்கு நம்ம செய்கிறோன்னா, வெறுமனே நம்ம ஆணியில் மாட்டும் போது அந்த துணி வந்து அப்படியே மடங்கிடும். அந்த ஸ்டிக்கு போட்டு நம்ம இந்த மாதிரி ஆணியில் மாட்டும் போது அப்படியே ஸ்டிஃபாக நிற்கும். அந்த ஸ்டிக்குக்குள்ளே பாருங்கள் ஒரு பெரிய ஊசி வச்சு உள்ள நூலை போட்டு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அங்கே ஒரு முடிச்சு போட்டு விட்டுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் ஸ்டடி ரூமில் வைக்கலாம், இல்லை ஹாலில் வைக்கலாம். ரொம்ப திங்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் மாட்டி விட்டீங்கன்னா நிறைய உங்களுக்கு திங்ஸ் வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக. இந்த ஜீன்ஸ் துணி திக்காக ஸ்ட்ராங்காக இருக்கும், பார்க்கவும் ரொம்பவே அழகாக இருக்கும். தேங்க்யூ.